வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பராமரிப்பு வேலைகள், அதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க், ரயில்வே ட்ராக்கில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பற்றி பார்க்கலாம். இது வந்து நான் நடத்தக்கூடிய 3வது டாபிக். இதுக்கு முன்னாடி 2 டாபிக் பார்த்துருப்போம். ரயில்வே LDCE JE p.way எக்ஸாமுக்கான டாப்பிக்கில் இது வந்து 3வது டாபிக். பார்த்தீங்கன்னா, கேங் ரோஸ்டர் வெயில் காலத்தில் என்ன? வெயில் காலத்தில் ரோஸ்டர் வந்து காலை 7 to 12, வெயில் காலத்தில் ரோஸ்டர் மாலை 14:30 17:30 வரலும். இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில். அடுத்தது கேங் ரோஸ்டர் குளிர்காலத்தில் கேங் ரோஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 7:30 12:30, அதேமாதிரி மாலையில் வந்து 14 17 மணி. ட்ராக் பராமரிப்பாளர் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை செய்ய வேண்டும்? ட்ராக் பராமரிப்பாளர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யணும். LAP மஸ்டரில் எப்படி போடுவாங்க அப்படின்னா LAP அப்படின்னு குறிப்பிடுவாங்க. கேஷுவல் லீவ் வந்து CL அப்படின்னு குறிப்பிடுவாங்க. கையொப்பம் தவிர்த்து மற்றவை என்ன கலரில் மார்க் செய்ய வேண்டும்? கையொப்பம் தவிர்த்து மற்றவை சிவப்பு கலரில் மார்க் செய்ய வேண்டும். ரெஸ்ட் மஸ்டரில் எப்படி குறிக்கப்படுகிறது? R என்று. காம்பன்சேட் ரெஸ்டர் மஸ்டரில் எப்படி மார்க் செய்ய வேண்டும்? CR. டியூட்டியில் அடிபட்டால் மஸ்டரில் எப்படி மார்க் இட வேண்டும்? IOD என்று மார்க் செய்ய வேண்டும். சிக் லீவ் எப்படி மஸ்டரில் மார்க் செய்ய வேண்டும்? S. தேசிய விடுமுறை மஸ்டரில் எப்படி மார்க் செய்ய வேண்டும்? NH. மஸ்டரில் தவறு ஏற்பட்டால் யார் திருத்தம் செய்யலாம்? மஸ்டரில் தவறு ஏற்பட்டால் J அல்லது SSC திருத்தம் செய்ய வேண்டும். கேங் மஸ்டர் யார் பொறுப்பில் இருக்க வேண்டும்? கேங் மஸ்டர் மேஸ்திரி பொறுப்பில் இருக்க வேண்டும். வருடத்திற்கு CL எத்தனை நாள்? வருடத்திற்கு CL 10 நாட்கள். வருடத்திற்கு LAP 30 நாட்கள். வருடத்திற்கு LHAP 20 நாட்கள். துரு பேக்கிங் என்றால் என்ன? கேங் மைலில் முதல் மைலிலிருந்து இறுதி மைல் வரை ஆண்டு முழுவதும் தொடர்ந்து பேக்கிங் செய்வதை துரு பேக்கிங் என்கிறோம். எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை துரு பேக்கிங் செய்ய வேண்டும்? மெஷின் வைத்து காங்கிரீட் ஸ்லீப்பர்களில் வைத்து அடிக்கும் பொழுது 2 ஆண்டுக்கு ஒரு முறை அடிக்க வேண்டும். துரு பேக்கிங் செய்வதில் எத்தனை வேலைகள் உள்ளன? துரு பேக்கிங் செய்வதில் 8 வேலைகள் உள்ளன. ஸ்லீப்பர் இடைவெளி சரியாக இல்லை என்றால் என்ன பாதிப்பு ஏற்படும்? ஸ்லீப்பர் இடைவெளி சரியாக இல்லை என்றால் மெஷின் பேக்கிங் செய்யும் போது பேக்கிங் ஒரே சீராக இருக்காது. காங்கிரீட் ஸ்லீப்பரில் கேஜ் சரி செய்வது எப்படி? காங்கிரீட் ஸ்லீப்பரில் கேஜ் சரி செய்யும் பொழுது ஸ்லீப்பர் சத்தார் இல்லாமல் இருக்க வேண்டும். அனைத்து லைனர்களும் சரியாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஷாலோ ஸ்கிரீனிங் எதற்கு செய்யப்படுகிறது? முண்டாரி ஜல்லியை சுத்தம் செய்வதால் தண்ணீர் எளிதில் வழிந்து ஓடும். ஷாலோ ஸ்கிரீனிங் எவ்வளவு ஆண்டுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும்? ஷாலோ ஸ்கிரீனிங் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும். ஷாலோ ஸ்கிரீனிங் செய்ய எவ்வளவு ஆழம் பறிக்க வேண்டும்? ஷாலோ ஸ்கிரீனிங் செய்ய 75 mm முதல் 100 mm வரை வாட்டமாக பறிக்க வேண்டும். ஷாலோ ஸ்கிரீனிங் செய்யும் போது பேக்கிங் உடைக்கலாமா? ஷாலோ ஸ்கிரீனிங் செய்யும்போது பேக்கிங் உடைக்கக்கூடாது. ஷாலோ ஸ்கிரீனிங் உள்ள உஷ்ண நிலையில் செய்ய வேண்டும். எந்த உஷ்ண நிலையில் செய்ய வேண்டும்? TD +10 டிகிரி செல்சியஸ் முதல் TD -30 டிகிரி உஷ்ண நிலையில் ஷாலோ ஸ்கிரீனிங் செய்ய வேண்டும். ஷாலோ ஸ்கிரீனிங்கில் என்ன வேலைகள் செய்யப்படுகிறது? ஷாலோ ஸ்கிரீனிங் செய்து ஜல்லி போடுதல், துரு பேக்கிங் செய்தல், செஸ் சரி செய்தல். ஷாலோ ஸ்கிரீனிங் செய்யும் போது அடுத்தடுத்த ஸ்லீப்பர்கள் பறிக்கலாமா? ஷாலோ ஸ்கிரீனிங் செய்யும் போது அடுத்தடுத்த ஸ்லீப்பர்கள் பிரிக்கக்கூடாது. அதிக உஷ்ணம் உள்ள போது ஷாலோ ஸ்கிரீனிங் செய்யலாமா? அதிக உஷ்ணம் உள்ள போது ஷாலோ ஸ்கிரீனிங் பண்ணக்கூடாது. லைனில் கிராஸ் லெவல் எப்படி மார்க் செய்ய வேண்டும்? லைனில் கிராஸ் லெவலின் உள்பக்கம் ஸ்லீப்பர் மேல் மார்க் செய்ய வேண்டும். லைனில் லூஸ் பேக்கிங் எப்படி மார்க் செய்ய வேண்டும்? லைனில் லூஸ் பேக்கிங் லைனின் வெளிப்பக்கம் H or P என்ற மார்க் செய்ய வேண்டும். லைனில் கேஜ் எப்படி மார்க் செய்ய வேண்டும்? லைனில் கேஜ் ஸ்லீப்பர் உள்பக்கம் மார்க் செய்ய வேண்டும். லைனில் நொடி எப்படி மார்க் செய்யப்பட வேண்டும்? லைனில் நொடி உள்பக்கம் அம்புக்குறியிட்டு காண்பிக்க வேண்டும். லைனில் பள்ளம் எப்படி மார்க் செய்ய வேண்டும்? லைன் வெப்பில் உள்ள அம்புக்குறியிட்டு காண்பிக்க வேண்டும். மாடல் ட்ராக் எங்கே கட்டப்பட வேண்டும்? ஒவ்வொரு கேங் மைல் ஆரம்பத்திலும் கட்ட வேண்டும். மாடல் ட்ராக்
எத்தனை ரயில் கட்ட வேண்டும்? மாடல் டிராக்கில் 3 ரயில்கள் கட்ட வேண்டும். மாடல் டிராக் கட்டுவதன் நோக்கம் என்ன? மாடல் டிராக் கட்டுவதன் நோக்கம் காங் மைல் முழுவதும் அதேபோல் சரியாக இருக்க வேண்டும். மாடல் டிராக்கில் அளவுகள் ஃபிட்டிங்குகள் எப்படி இருக்க வேண்டும்? மாடல் டிராக்கில் அளவுகள் ஃபிட்டிங்கள் சரியான முறையில் இருக்க வேண்டும். மழை காலத்திற்கு முன்பு 2 மாதங்கள் என்ன வேலை செய்ய வேண்டும்? மழை காலத்திற்கு முன்பு 2 மாதங்கள் பாலங்கள் மற்றும் வாய்க்கால்கள் சுத்தம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். மழை காலத்தில் என்ன வேலை செய்ய வேண்டும்? மழை காலத்தில் பள்ளம் விழுந்த இடங்களை சரி செய்ய வேண்டும். நைட் பேட்ரோல் போட வேண்டும். மழை காலத்திற்கு பின் செய்ய வேண்டிய வேலைகள். எல்லா பராமரிப்பு வேலைகளும் மழை காலத்திற்கு பின் செய்ய வேண்டும். ட்ராக் சர்க்யூட் என்றால் என்ன? ஸ்டேஷன் எல்லைக்குள் ட்ராக் சர்க்யூட் செய்யப்படுகிறது. வண்டியின் சக்கரங்கள் ட்ராக் சர்க்யூட் தொடும்போது பேனல் போர்டில் தெரியும். ட்ராக் சர்க்யூட் செய்த இடத்தில் பயன்படுத்தும் லைனர்கள் யாவை? ட்ராக் சர்க்யூட் செய்த இடத்தில் ஜிஎஃப்என் லைனர்கள் பயன்படுத்தப்படுகிறது. ட்ராக் சர்க்யூட் செய்வதன் பலன் என்ன? ட்ராக் சர்க்யூட் செய்வதன் மூலம் அதன் பாயிண்டுகளும் சிக்னல்களும் ஒரே பேனல் போர்டில் இயக்க உதவுகிறது. ட்ராக் சர்க்யூட் செய்த இடத்தில் ரயிலுக்கு கீழ் எவ்வளவு ஜல்லி இடைவெளி இருக்க வேண்டும்? ட்ராக் சர்க்யூட் செய்த இடத்தில் ரயிலுக்கு கீழ் ஜல்லி 2 அங்குலத்திற்கு கீழ் இருக்க வேண்டும். ட்ராக் சர்க்யூட் செய்த இடத்தில் என்ன மாதிரியான கேஜ் பயன்படுத்த வேண்டும்? ட்ராக் சர்க்யூட் செய்த இடத்தில் இன்சுலேட்டட் கேஜ் பயன்படுத்த வேண்டும். இன்சுலேட்டட் ஜாயிண்ட் எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை கிரீஸ் போட வேண்டும்? இன்சுலேட்டட் ஜாயிண்டில் கிரீஸ் போடக்கூடாது. ட்ராக் சர்க்யூட் செய்த இடத்தில் தண்ணீர் தேங்கினால் என்ன ஆகும்? தண்ணீர் தேங்கினால் ட்ராக் சர்க்யூட் பாதிப்பு ஏற்படும், சிக்னல் வராது. புதிய க்ளூடட் ஜாயிண்ட் போடும் முன் எத்தனை ஸ்லீப்பர்கள் நல்ல முறையில் பேக்கிங் இருக்க வேண்டும்? ஜாயிண்டின் இரு பக்கமும் 10 ஸ்லீப்பர்கள் நன்றாக பேக்கிங் அடிக்கவும். க்ளூட் ஜாயிண்ட் போடும் முன் அந்த ஜாயிண்டை என்ன சோதனையிட்டு போட வேண்டும்? க்ளூடட் ஜாயிண்ட் போடும் முன் அந்த ஜாயிண்டில் மின்சாரம் கடத்துகிறதா என்று பார்க்க வேண்டும். க்ளூடட் ஜாயிண்ட் மேல் பகுதி மண்டை சலிந்தால் என்ன செய்ய வேண்டும்? க்ளூட் ஜாயிண்டில் மேல் பகுதி மண்டை சலிந்தால் அதனை சரி செய்து வெட்டி விட வேண்டும். க்ளூடட் ஜாயிண்ட் மேல் பகுதியில் 2 ரயில்களும் ஒட்டினால் என்ன ஆகும்? க்ளூடட் ஜாயிண்ட் மேல் பகுதியில் 2 ரயில்களும் ஒட்டினால் ட்ராக் சர்க்யூட் பாதிப்பு ஏற்படும், சிக்னல் வராது. OHE லைன் உள்ள இடங்களில் வேலை செய்யும் போது குறைந்தபட்சம் பவர் லைனை விட்டு எவ்வளவு தூரம் விலகி இருக்க வேண்டும்? 2 மீட்டர் தள்ளி இருக்க வேண்டும். OHE பவர் லைனை விட்டு எவ்வளவு தள்ளி மரக்கிளைகள் இருக்க வேண்டும்? 4 மீட்டர் தள்ளி இருக்க வேண்டும். OHE லைன் உள்ள இடங்களில் கிரேன் வேலை செய்ய வேண்டுமானால் என்ன அனுமதி பெற வேண்டும்? வேலை செய்வதற்கான அனுமதி பெற வேண்டும். OHE லைன் உள்ள இடங்களில் ரயில் வெல்டு உடைந்தால் குளவு சட்டம் கட்டும் முன் என்ன செய்ய வேண்டும்? ஜம்பர் பயன்படுத்தி ரயிலை இணைத்து விட்டு குளவு சட்டம் கட்ட வேண்டும். ட்ராக் ரெக்கார்டிங் கார் என்றால் என்ன? இருப்பு பாதையின் அளவுகளை அளக்கும் மெஷின். ட்ராக் ரெக்கார்டிங் கார் என்ன விதமான குறைபாடுகளை குறிப்பிடும்? ட்ராக் ரெக்கார்டிங் கார் கேஜ், லெவல், நொடி, பள்ளம் ஆகியவற்றில் உள்ள குறைபாடுகளை அளக்க உதவுகிறது. OMS என்றால் என்ன? வண்டியின் அசைவுகளை அளக்க உதவுகிறது. OMS என்ன விதமான குறைபாடுகளை குறிப்பிடும்? பக்கவசத்திலும் குத்துவசத்திலும் வண்டியின் அசைவுகளை குறிப்பிடுகிறது. கேஜ் எத்தனை ஸ்லீப்பருக்கு ஒன்று அளக்க வேண்டும்? அனைத்து ஸ்லீப்பரிலும் அளக்க வேண்டும். லெவல் எத்தனை ஸ்லீப்பருக்கு ஒன்று அளக்க வேண்டும்? 5 ஸ்லீப்பருக்கு ஒன்று அளக்க வேண்டும். லைனில் பள்ளம் எப்படி அளக்க வேண்டும்? நூலையும் ஃபீலர் கேஜையும் வைத்து கொண்டு அளக்க வேண்டும். ஒரு OMS நொட்டு வந்த இடத்தில் என்ன அளவுகளை சோதனையிட்டு பார்க்க வேண்டும்? கேஜ், லெவல், நொடி, பள்ளம் ஆகியவற்றை அளந்து பார்க்க வேண்டும். லைனில் வண்டி கடந்து செல்லும்போது லைனில் என்ன கவனிக்க வேண்டும்? ஸ்லீப்பரில் பேக்கிங் சரியாக உள்ளதா என்று கவனிக்க வேண்டும். லைனில் வண்டி செல்லும்போது வண்டியில் என்ன கவனிப்பீர்கள்? வண்டி முழுமையாக செல்கிறதா என்று பார்க்க வேண்டும்.
ஹாட் ஆக்சில் ஏதேனும் உள்ளதா என்று பார்க்க வேண்டும். வண்டியின் ஓட்டத்தில் வழக்கத்திற்கு மாறாக ஏதேனும் தென்படுகிறதா என்று பார்க்க வேண்டும். கேப் சர்வே எந்த மாதம் செய்து முடிக்க வேண்டும்? கேப் சர்வே பிப்ரவரிக்குள் எடுத்து முடிக்க வேண்டும். எந்த மாதத்திற்குள் கீமேன் சட்ட கிரீஸ் போட முடிக்க வேண்டும்? கீமேன் பிப்ரவரி மாதத்திற்குள் கிரீஸ் போட்டு முடிக்க வேண்டும். கட்டிங்கில் சைடு வாய்க்கால் எப்போது சுத்தம் செய்ய வேண்டும்? மழைக்காலத்திற்கு முன் சுத்தம் செய்ய வேண்டும். கட்டிங்கில் கேஜ் வாட்டர் வாய்க்கால் எங்கு இருக்கும்? கட்டிங் மேல் பகுதியில் இருக்கும். கிரீப் எவ்வளவு மேல் போனால் சரி செய்ய வேண்டும்? 150 mmக்கு மேல் போனால் சரி செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.